சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், அதே மாதிரி நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணணுன்றது நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். சில பேருக்கு வந்து வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சிருக்கும், ஸோ அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து சில பேருக்கு வந்து வீடியோ எடிட்டிங்கே தெரியாது, வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பின்தங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பேர் பார்த்திங்கன்னா InVideo.io. ஸோ இதுக்கு நம்ம டெக்ஸ்ட் டு வீடியோன்றது வந்து இதோட கான்செப்ட்டு. நம்ம ஏதாவது ஒரு டைப் பண்ணி ஒரு ஐடியாவுக்கு நம்ம அது கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி அது நமக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ரீமியம் மோடோட நமக்கு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அது நம்ம யூடியூப்லேயோ இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவிலோ போஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ஸை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில். வணக்கம், என் பேர் ஸ்ரீநாத், நீங்கள் பார்க்குறது ஸ்ரீடெக் தமிழ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் வீடியோஸ் வித் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்ஸ் அப்படின்றது எங்கள் மெயின் ப்ராம்ப்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிஷ் ரெடி வீடியோஸ், ஆல்ரெடி க்ரியேட் பண்ண வீடியோஸ் இருக்கும், அது மோஸ்ட்லி ஐஸ்டாக் வீடியோஸ் இருக்கும், ப்ரீமியம் வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுத்த ஐடியாஸ் பேஸ் பண்ணி அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது எந்த விதமான க்ரியேஷன் ஸ்கில்ஸும் தேவைப்படாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா போதும், அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு வாய்ஸ் ஓவரு, அதோட மியூசிக்கு, சப்டைட்டில்ஸு, விசுவல்ஸு, ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து இந்த டூல் பார்த்துக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு அட் ப்ரெசண்ட் இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, மற்ற சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் எதுவும் வரல, ஆனால் கூடிய சீக்கிரம் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், இந்த விசுவல்ஸ் பாருங்கள், எல்லாமே வந்து ஒரிஜினல் கண்டென்ட் தான். ஸோ அது நம்ம ஏற்ற ஐடியா பேஸ் பண்ணி அது எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒன்றா இணைத்து நமக்கு இந்த அவுட்புட் கொடுக்குது. மெயின் வந்து இதில் கேப்ஷன்ஸ் ஜென்ரேஷன் சொல்லலாம். ஸோ எவ்ரி வீடியோஸில் வந்து நமக்கு மியூசிக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக்கு, நல்ல ஒரு வாய்ஸ் ஓவரு எல்லாமே கொடுக்குது. ஸோ இவங்களுக்கு 25 மில்லியன்ஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் த மந்த்து ரேட்டிங் கூட நல்ல ரேட்டிங் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது, நம்ம அது கூட பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் டு வீடியோ இன் மினிட்ஸ், ஜஸ்ட் நம்ம அதை ஐடியா டைப் பண்ணி கொடுத்தா போதும், வித்தின் மினிட்ஸில் நமக்கு அந்த வீடியோ கொடுக்குது. அது மட்டும் இல்லை, ஒன்ஸ் வீடியோ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது மாற்றிக்கணுன்னா, ஏதாவது கரெக்ஷன்ஸ் எதாவது பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ லாங்குவேஜஸ் இங்கே பாருங்கள், 50+ லாங்குவேஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவங்க சொந்த வாய்ஸ்லேயே வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அது கூட ஒருவேளை நீங்கள் பெய்டு வெர்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் உங்கள் வாய்ஸ் வந்து இந்த சிஸ்டமுக்கு அலோவ் பண்ணிங்கன்னா உங்கள் வாய்ஸ்லேயே வந்து அதை வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணும், வாய்ஸ் ஓவர் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் நிறைய இருக்குது மார்க்கெட்டில். ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு டூல்லையும் போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு கம்ப்ளீட்டட் சொல்யூஷன் சொல்லலாம், A to Z சொல்யூஷன் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு ஐடியா வேணும்னு நம்ம ChatGPT போவோம், அதுக்கப்புறம் இமேஜ் ஜென்ரேஷனுக்கு ஒரு டூல் போவோம், அப்புறம் வீடியோ ஜென்ரேஷனுக்கு ஒரு டூலு, இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி எஃபர்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் இங்கே சிம்பிளாக நீங்கள் ஐடியா மட்டும் கொடுத்தா போதும், மற்ற வேலைலாம் அதே பார்க்குது. ஸோ ரொம்ப டைம் சேவ் ஆகுதுன்னு சொல்லலாம் இதனால். ஸோ அவங்களோட இன்பில்ட் எடிட்ஸ் கூட இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வேலை அந்த ஒரு கிளிப் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபாண்ட் இங்கே காட்டுறது மாதிரி இந்த கேப்ஷன்ஸோட ஃபாண்ட் கூட நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் ஆகுது. ஸோ ட்ரான்ஸ்லேஷன்ஸு எல்லாமே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். InVideo ஸ்டூடியோ இருக்குது இன்பில்டு. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதோட எடிட்டிங் கூட கூடிய சீட்டில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. ஸோ டெஸ்டிமோனியல்ஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பிளானிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டாக ஃப்ரீ மாடலில் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் வரைக்கும் தான் கொடுக்குறாங்க ஒரு வாரத்துக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்டாக் இமேஜஸ் எதுவும் வராது, அதாவது உங்களுக்கு வாட்டர் மார்க்கோட வரும். உங்களுக்கு 4 எக்ஸ்போர்ட்ஸ் வரைக்கும் இருக்குது ஒரு வாரத்துக்கு. வெறும் லிமிட்டடாக தான் இருக்குது. ஃப்ரீ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் இந்த டூல் எப்படி இருக்குன்றது, மற்றபடி வேறு எதுவும் பண்ண முடியாது உங்களால். பட் நீங்கள் ஒரு வாட்டி
ட்ரை பண்ணக்கப்புறம் ஒரு ப்ளஸ் இது ரெக்கமெண்டட் பிளான் இது. ஸோ ப்ளஸ்ன்ற ஒரு பிளானு இது நமக்கு ஒரு 2100 வரைக்கும் வருது மந்த்லி நமக்கு. ஸோ நல்ல வருதுன்னு சொல்லுவேன். இல்லை 50 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஒரு மாதத்துக்கு எடுக்கலாம். ஷார்ட்ஸ் மூலமாக எடுக்கலாம், வீடியோஸ் மூலமாக எடுக்கலாம், லென்த்தி வீடியோஸ் மாதிரி எடுக்கலாம், உங்கள் இஷ்டம் அது. ஸோ இதில் நமக்கு ஸ்டாக் இமேஜஸ் எல்லாம் ஆட் ஆகுது, அன்லிமிட்டெட் எக்ஸ்போர்ட்ஸ் வருது. உங்கள் வாய்ஸ் இல்லை இன்னொருத்தர் வாய்ஸ் 2 வாய்ஸ் க்ளோனிங் வரைக்கும் இதில் அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மேக்ஸு கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆன மினிட்ஸு. ஸோ இதோட மொபைல் வெர்ஷன் கூட நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள்லேயும் ரெண்டுத்துலேயும் இருக்குது. சப்போர்ட் கூட கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் உங்கள் சார்ட் ஆப்ஷன் கூட இருக்குது. நம்ம எதாவது டவுட்ஸ் க்ளியர் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நம்ம கிளிக்கை ஒரு வாட்டி லாகின் பண்ணி ஒரு வாட்டி ஜென்ரேட் பண்ணி பார்த்துடலாம். கூகுள் அக்கௌண்ட் இருந்ததுன்னா போதும், ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். நான் என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்தோடனே இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கேட்கும். இதில் வெர்ஷன்ஸ் நமக்கு 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் 2.0 சர்ச் பண்ணிக்கோங்க. இல்லை சிம்பிளாக ஒரு டாபிக் கொடுத்தா போதும், அது ஸ்டார்ட் பண்ணிக்கும். ஸோ டாபிக்கு என்ன கொடுக்கலாம், மேபி இப்போ ட்ரெண்ட்ஸ் ஆஃப் மொபைல்ஸ் வந்து நமக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன ட்ரெண்டாக இருக்குது, எப்படி அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்குன்றது வந்து அதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ண சொல்கிறேன் நான், சும்மா ஒரு சாம்பிளுக்கு. ஸோ நான் இங்கே யூடியூப் ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். இங்கே உங்களுக்கு கீழே கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளோர் ஆல் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். அது மாதிரியும் போகலாம், இந்த மாதிரியும் போகலாம். ஸோ நான் இப்போ ஜென்ரேட் வீடியோ கொடுக்குறேன். அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அனலைஸ் பண்ணக்கப்புறம் அது என்ன கேட்குதுன்னா, ஒரு இது வந்து டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு கேட்குது. ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸா இல்லை டெக் என்தூசியஸ்ட் அப்படின்னு கேட்குது. இது என்ன மாற்றிக்கலாம்னா மாற்றிக்கலாம். அதே மாதிரி லுக் அண்ட் ஃபீல் வந்து உங்களுக்கு க்ளீனாக வேணுமா, இல்லை பிரைட்டாக வேணுமா, இன்ஸ்பிரேஷனலாக வேணுமா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கேட்குது. மாற்றினா மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ 11% ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அது கரெக்டான மியூசிக் வந்து எடுத்து வைக்குது. இப்போது வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குது. ஸோ மியூசிக் அண்டு வாய்ஸ் கிடச்சிச்சு. அதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது, ஜென்ரேட்டிங் ஸ்கிரிப்டு. ஸோ இது கூட பேக்ரவுண்டில் என்ன பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டிவ் அந்த கான்செப்டில் நமக்கு ChatGPT இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் போயிட்டு நம்ம கொடுத்த கொஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் கலெக்ட் பண்ணி அந்த டியூரேஷனும் செலக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பண்ணுது. எல்லாமே வந்து பேக்ரவுண்டில் நடக்குது இப்போது. ஸோ எவல்யூஷன் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன்ன்றது தான் டைட்டிலு. ஸோ கரெக்டான டைட்டில் கூட நம்ம ஏதோ முன்ன பின்ன கொடுத்தா கூட கரெக்டான டைட்டில் வந்து அது எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா வாய்ஸை வந்து சிங்க்ரனைஸ் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்து நமக்கு தெரிய வரும் என்னென்ன பண்ணுதுன்றது. மீடியா ட்ராக்ஸ் ஆட் பண்ணுது. இப்போது மீடியா ட்ராக்ஸ்னால் அந்த வீடியோஸு அந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணுது. ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் டேப் யூஸ் பண்ணுறதுனால இது எனக்கு ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லுது. பட் பரவாயில்ல, நான் வந்து டவுன்லோடில் போகிறேன். ஸோ டவுன்லோடில் பார்த்தீங்கன்னா நோ வாட்டர் மார்க்கெல்லாம் வந்து ப்ரீமியமு. ஸோ நான் வித் ஸ்டாக் வாட்டர் மார்க்ஸு நார்மலு. ஸோ நமக்கு வந்து 1080 பிக்சல் வரைக்கும் கிடைக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி ஜென்ரேட் பண்ணதெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ இது ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. எவல்யூஷன் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் தென் வெர்ஸ் நவ் அப்படின்றது தான் வந்து டைட்டில். நல்லா அழகாக கொடுத்துருக்கு. Percent of people think smartphones have been around forever. Spoiler alert, they haven't. Alright, let's hit rewind. Back in the day, we had the infamous brick phones. Huge, heavy, and only good for calls. Fast forward to the early 2000s and suddenly we're flipping and sliding with cool. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக எல்லாமே அதுவே வருது பார்த்தீங்களா. ஸோ எல்லாம் அதுவே க்ரியேட் பண்ணிச்சு. கரெக்டாக 1 minute டியூரேஷனோட வச்சுருக்கு. ஏன்னா ஷார்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணதுனால. ஸோ இது இந்த மாதிரி நம்ம நிறைய இன்ஸ்பிரேஷ்னல் வீடியோஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் வந்து ஒரு பிளான், மந்த்லி பிளான் எடுத்துக்கிட்டு நீங்கள் அது மூலமாக
நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கொண்டு வரலாம் அவங்க சேனல்ஸ்க்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஸ்ரீடெக் தமிழில் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.